இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்க டெஃபினிஷன், அதாவது ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, ரிலேஷன் அதாவது நம்ம ரெண்டு செட்டுக்கு இடையில தான் நம்மளால ரிலேஷன் பேச முடியும். இப்போ ரிலேஷன் அப்படின்றது நம்ம ஒரு ரெண்டு செட்டுக்கு இடையில பேசலாம். ஏன்றது ஒரு செட்டுன்னு எடுத்துக்கலாம், பின்றது இன்னொரு செட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி. எப்போ எனக்கு இந்த கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஆர் ஷுட் பி அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்றாங்க. ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ ஆர்ன்றது எனக்கு இங்க பேசக்கூடிய இந்த ரெண்டு செட்டுக்குமான கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டா இருந்தது அப்படின்னா ஆர்ன்றது என்னன்னு சொல்லலாம், ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நமக்கே தெரியும், அதுக்குள்ளார இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஆர்டர் பாஸா தான் இருக்கும். ஏ கமா பி டைப்ல தான் இருக்கும், அதாவது ஆர்டர் பாஸா இருக்கும். whereas ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் செட்லையும் செகண்ட் எலமெண்ட் பேசக்கூடிய செகண்ட் செட்லையும் இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர் ஏ கமா பி சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி, விச் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. என்ன மேம் நீங்க இதே தான் எங்களுக்கு ஸ்கூல்லே சொல்லி கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே லெட் அஸ் மேக் இட் கிளியர் வித் சம் எக்ஸாம்பிள். லெட் அஸ் டேக் எனி டூ செட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ அப்படின்றது நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன் 1,2. பி அப்படின்றது இன்னொரு செட் எடுத்துக்கலாமே 3,4. இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். இது எல்லாமே நம்ம 11th படிச்ச பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ உள்ள என்ன கிடைக்கும், ஆர்டர்ட் பாஸ் நமக்கு கிடைக்கும் 1,3, 1,4, 2,3, 2,4. ஓகே, இப்போ நமக்கு இந்த ரெண்டு செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு இங்கே நம்ம எழுதிட்டோம். இப்போ இங்கே என்ன அப்படின்னா, நான் இங்கே எந்த கண்டிஷனுமே இல்லாமல் நான் ஆர் வந்துட்டு எழுதுறேன். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 1,3 அண்ட் 2,4. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு வித்தவுட் எனி கண்டிஷன் நான் இங்கே சில ஆர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, இங்கே நம்ம சில ஆர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர், இந்த ஆரை நம்ம வந்துட்டு சொல்ல முடியுமா, திஸ் ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னா, நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், ஆர்ன்றது ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் இங்கே செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஆர் இஸ் ஈக்குவல் டு 1,3, 2,3 அப்படின்னு நமக்கு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு, உள்ள ரெண்டு ஆர்டர் பாஸ் இருக்கு. இப்போ ஒரு செட்டை நம்ம எப்போ இதுக்கு சப்செட்டுன்னு சொல்லுவோம், இந்த ஆர்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஏ கிராஸ் பிலையும் இருந்தது அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்லலாம், சப்செட்னு சொல்லலாம். ஸோ அப்படி செக் பண்றப்போ ஆர்ல இங்க எனக்கு ரெண்டு எலிமெண்ட்ஸ் இருக்கு, 1,3, 2,3 அப்படின்ட்டு. ஸோ இந்த 1,3யும் 2,3யும் எனக்கு ஏ கிராஸ் பிலையும் இருக்கு. ஸோ நான் இங்க என்ன எழுத முடியும், ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு என்னால் இங்க எழுத முடியும். வேறஸ் இப்போ இந்த ஆர் எடுத்துக்கலாம். இந்த ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 1,3, 2,3, 2,7. இப்போ இந்த ஆர் வந்துட்டு எனக்கு ரிலேஷன் தான், ஏக்கும் பிக்குமான ரிலேஷன் தான் இந்த ஆர் அப்படின்னு என்னால் இங்கே சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1,3, 2,3, 2,7 இந்த மூணு எலமெண்ட்டுமே என்னோட ஏ கிராஸ் பியில் இருந்தது அப்படின்னா நான் இந்த ஆர் வந்துட்டு இதுக்கு ரிலேஷன் என்னால் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் 1,3 அப்படின்றது இங்கே இருக்கு, 2,3 அப்படின்றது இருக்கு, பட் 2,7 அப்படின்றது இந்த செட்டுக்குள்ளேயே இல்லை. ஸோ இந்த ஆர் வந்துட்டு நம்ம சப்செட்டுன்னே சொல்ல முடியாது. ஸோ இதை நம்ம ரிலேஷன் சொல்ல முடியாது. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஸோ ஆர்ன்றது இந்த ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டா இருந்தா மட்டும்தான் ஆர் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பின்னு சொல்ல முடியும். சப்செட்டா இல்லை அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,3, 1,4, 2,3, 2,4 இதை நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமே. எப்படிப்பா, இது வந்துட்டு இந்த செட்டுக்கு சப்செட் தானே, செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா? ஸோ இதே செட்டு தான் இங்கே இருக்கு. ஸோ இந்த செட்டே இதுக்கு சப்செட்டுன்னு நம்ம வந்து படிச்சிருக்கோமா? ஸோ இங்கேயுமே நம்மளால என்னப்பா சொல்ல முடியும், ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ தட் இங்கே நம்ம என்ன சொல்லலாம், இந்த செட் ஆர் வந்துட்டு ரிலேஷன் பேசலாம் அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் வச்சு பேசலாம். இப்போ நம்ம வேற ரெண்டு செட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஏ அப்படின்றது என்ன செட், -1,2ன்னு எடுத்துக்கலாம். பி அப்படின்றது 1,4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னவா இருக்கும், இஸ் ஈக்குவல் டு -1,1 நெக்ஸ்ட் -1,4 நெக்ஸ்ட் 2,1 நெக்ஸ்ட் 2,4. இதுதான் இங்கே நமக்கு இந்த ரெண்டு செட்டுக்குமான கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஆமாவா? ஸோ ஏன்ற ஒரு செட்டு, பீன்ற ஒரு செட் எடுத்திருக்கோம், அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்வியஸா இங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாமே நமக்கு ஆர்டர் பாஸாக தான் இருக்கு, ஏ கமா பி டைப் ஆர்டர் பாஸாக தான் இருக்கு. ஆப்வியஸா இந்த ஏ வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் செட், இந்த ஏ எல்லாமே நம்மளோட ஃபர்ஸ்ட் செட் ஏல இருக்கு. அடுத்து இந்த பி வந்துட்டு எல்லாமே நம்மளோட செகண்ட் செட் பில தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த ஏக்கும் இந்த பிக்கும் ரிலேஷன் பேச போறேன், இந்த ஏக்கும் இந்த பிக்கும் என்ன பேச போறேன், ரிலேஷன் பேச போறேன். அப்போ இங்க நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், என்னன்னா a² இஸ் ஈக்குவல் டு பி.
அப்படின்ற இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நான் ஆரில் எழுதிக்கலாம் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நான் இந்த ஆரில் எழுதிக்கலாம். ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டர் பேர்ஸ்லையுமே இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத நான் இங்கே செக் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே ஏ அப்படின்றது என்னது? இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். பி அப்படின்றது என்னது? செகண்ட் எலமெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்க்குறோம். -1 the whole square is 1. எனக்கு இந்த கண்டிஷன் ஆப்வியஸாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ தட் நான் இதை இந்த ஆர்க்குள்ளே எழுதிக்கிறேன். ஸோ -1, எனக்கு செட்டுக்குள்ளார வந்துடும். ஸோ இங்கே அடுத்து -1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு +1 தான் வரணும். ஆனால் இங்கே 4 இருக்குது. ஸோ இது நமக்கு வராது. அப்போது நெக்ஸ்ட் எலமெண்ட் செக் பண்ணுறோம். 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 தான் வரணும். இந்த எலமெண்ட்டும் அப்போ வராது. அப்போ இந்த எலமெண்ட் நமக்கு இங்கே வரும். ஸோ 2, 4. ஸோ இப்படி தான் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம இங்கே ஆர் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை உடனே என்ன சொல்லிடக்கூடாது, இது வந்துட்டு நமக்கு ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நம்ம இங்கே என்ன செக் பண்ணணும், நம்ம ஆரில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே நம்மளோட A cross Bயில் இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே செக் பண்ணணும். ஸோ இங்கே -1, 1 ஆர்டர் பேர் 2, 4 நமக்கு A cross Bயில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இருக்குது. ஸோ R is a subset of A cross B அப்படின்னு நம்மளால் எழுத முடியுது. ஸோ தட் நம்ம இங்கே என்ன சொல்லலாம், R is a relation from A to B அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன் புரிஞ்சிருக்குமா? இப்போ டெஃபினிஷன் என்ன? ஆர்ன்றது ஒரு ரிலேஷன், ரெண்டு செட்டுக்குமான ரிலேஷன். எப்போ சொல்லுவோம்? ஆர்ன்றது A cross B அப்படின்ற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆர்ன்றது ரிலேஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். புரிஞ்சதா? அவ்வளோதான் ரிலேஷனோட டெஃபினிஷன். தேங்க்யூ.